இப்போ ஆயுத எழுத்து, இருவர், இது மாதிரியான படங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரியான படங்கள் தொடர்ச்சியாக ஏன் அதிகமாக வரலை? டேஸ்ட் மாறும்போது நமக்கு உரைக்கும். ஸோ எதாவது பழினா அவர் மேலே மேலே Lexco Holidays and Dr. Sri Varma Ayutharum Ayurveda presents Behind Its Master Inspirers with Director Maniratnam. Powered by Chennai Samartha, Aviation, Nursing, Hotel Management, Mr. Gold 100% Kadalayanai, VGP Marine Kingdom, A2B Veg Restaurant. இப்போ நம்ம பொன்னியின் செல்வன் பண்ண மாதிரி இன்னொரு எபிக் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் தான் எதை பண்ணுவீங்க? இப்போதைக்கு பீரியட் படம் பக்கம் போக மாட்டோம். எப்படி சொல்கிறீங்க? எக்ஸாஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். பட் பொன்னியின் செல்வன் நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கும் போது ஏன் இதை பண்ணுறீங்க, இது நம்ம ஏன் தொடணும் வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு எதுவும் சஜஷன்ஸ் இருந்துச்சா? நான் எழுதுவேன்னு நினைக்கல. ஃபர்ஸ்ட் என்னால் கதை எழுத முடியும்னே தெரில. ஸோ எதாவது பழினா அவர் மேலே மேலே நம்ம வேலை வந்து படம் நல்லா எடுக்கிறது. பட் நம்ம கூட இருக்கிற டீம் வந்து யோசிக்கணும், இது என்னெல்லாம் வரலாம், என்னெல்லாம் பிரச்சனை வரலாம், அதுக்கு முன்னாடியே அதுக்கு ரெடியாக இருக்கணும். இந்த ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம பண்ணணும், இந்த சதுரத்துக்குள்ளே இப்படி பண்ணோன்னா. இப்போ ஆயுத எழுத்து, இருவர், இது மாதிரியான படங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரியான படங்கள் தொடர்ச்சியாக ஏன் அதிகமாக வரலை? டேஸ்ட் மாறும்போது நமக்கு உரைக்கும். புரிஞ்சிக்க வேணாம், அது வந்து தலையில் அடித்து சொல்லிக் கொடுக்கும். எது நமக்கு எது கரெக்டாக வருதோ அதுதான். இல்லை இது உங்களுக்கு கரெக்டாக வருதா, இல்லை இது உங்களுடைய கம்ஃபர்டபுளாக இருக்கா? மெனி பீப்புள் வாண்ட் டு நோ ஹவு மணிரத்னம் மேக் அ மூவி. பண்ணுற மேஜிக் வந்து இளையராஜா கிட்டேயும் ரஹ்மான் கிட்டேயும் இருக்குது. மியூசிக் இல்லாட்டி என்னோட படம் இட் வில் நாட் பி தி சேம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள வந்திருக்கு. இதை வச்சுட்டு நம்ம இன்னும் வேறு எந்த ஹைட்ஸுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். டெக்னாலஜி இஸ் ஒன்லி டெக்னாலஜி. அது ஒரு கருவி, அவ்வளோதான். இஸ் த சேம் வேர்ட் தட் கமல்ஹாசன் யூஸ். வர டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிக்காம நான் இப்படியே தான் இருப்பேன்னா நான் இங்கே தான் இருப்பேன். லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் அண்ட் டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா பிரசன்ஸ் பிகின் வுட்ஸ் மாஸ்டர் இன்ஸ்பைரர்ஸ் வித் டைரக்டர் மணிரத்னம். Powered by Chennai's Amirtha Aviation, Nursing, Hotel Management, Mr. Gold 100% கடலை எண்ணெய், VGP Marine Kingdom, A2B Veg Restaurants. இப்போ நம்ம பொன்னியின் செல்வன் பண்ண மாதிரி இன்னொரு எபிக் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் தான் எதை பண்ணுவீங்க? இப்போதைக்கு பீரியட் படம் பக்கம் போக மாட்டோம். எப்படி சொல்கிறீங்க? இல்லை, அது ஒரு எக்ஸாஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்களா. ரொம்ப நிறையா மெனக்கடல் வேண்டியிருக்கு. சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையும் நிறையா ட்ரபிள் பண்ண வேண்டியிருக்கு. அதில் வந்து குதிரை கரெக்டாக இருக்கணும், அந்த காஸ்டியூம் கரெக்டாக இருக்கணும், வந்து இது திடீர்னு வந்து இந்த மாடர்ன் டே எதுவும் உள்ளே வந்துடக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், லாங்குவேஜ் கரெக்டாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ்க்கு அது கனெக்ட் ஆகணும். லாட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் தேர். பட் அதுவும் வந்து அது ரொம்ப வருஷம் ஆசை. அது இப்போ தான் முடிச்சிருக்கேன். உடனே அதுக்குள்ளே அந்த மாதிரி ஆக்சுவலாக அது ரொம்ப வருஷம் உங்களோட ஆசை மட்டும் இல்லையே, அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ஜெனரேஷன் ஆர்டிஸ்ட்டுமே தங்களை ஃபிட் பண்ணி பார்த்து. பட் பொன்னியின் செல்வன் நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கும் போது அல்லது அதை ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அப்படி எதுவும் சொல்லப்பட்டதா, இது ஒரு பெரிய மலை, ஏன் இது பண்ணுறீங்க, இது ஏன்னா இந்த ஆடியோ லான்ச்சஸ்லாம் கூட நிறைய பேர் பண்ண முயற்சி பண்ணி நம்ம எங்களுக்காக தான் விட்டு வச்சுருந்தாங்க போல் இருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஒருவேளை அப்போ ரொம்ப பெரிய விஷயம், இதை நம்ம ஏன் தொடணும் வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு எதுவும் சஜஷன்ஸ் இருந்துச்சா? அது மீறி ஆர்வத்தில் தான் பண்ணீங்களா? ரொம்ப ஏர்லியாக வந்து ஐ திங்க் மௌனராகம்க்கு அப்புறம் நாயகனுக்கு அப்புறமே எனக்கு அப்போ வந்து ஃபுல் கிராஸ்ப் கிடையாது, அப்போவே பண்ண ஆசை. ஸோ அந்த ஆசை வந்து அது ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம ஏர்னஸ்ட்டாக தாண்ட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வேணும். ஸோ அதனால அது எனக்கு ஒரு எந்த வித தயக்கமும் இல்லை. அதை வந்து நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது தான். அது கரெக்டாக பண்ணோம், முடிஞ்ச வரைக்கும் வி ஷுட் டூ ஆர் பெஸ்ட். அதில் அவ்வளோ ஆர்டிஸ்ட், ஹவ் டிட் யூ மேனேஜ்? இல்லை, எல்லாருக்கும் பொன்னியின் செல்வன் மேலே ஒரு காதல், அதனால அது வந்து ஆக்சுவலாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி இதெல்லாம் இதை வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் இருந்தது. மணிரத்னம் டயலாக்ஸ் அப்படின்னு ஒரு ஜோனர் இருக்குது, குறைவான வார்த்தைகள் பலமான ஒரு தாக்கத்தை உண்டாக்கும் அப்படின்னு. அது அந்த ரைட்டிங் வந்து எப்படி உங்களுக்கு அமைஞ்சுது? நான் எழுதுவேன்னு நினைக்கல. ஃபஸ்ட்டு என்னால் கதை எழுத முடியும்னே தெரில. நான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் எழுதுறதுக்கு முன்னாடி நான் ஒன்லி க்ரியேட்டிவ் ரைட்டிங் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பாம்பேயில் ஹாஸ்டலில் இருக்கும்போது எங்கள் அப்பா கிட்ட
பணம் கேட்கறதுக்காக க்ரியேட்டிவாக எழுதியிருக்கேன். அது மட்டும்தான் க்ரியேட்டிவ் ரைட்டிங். அது தவிர வேறு எதுவும் அதுக்கான காரணங்கள்லாம் சொல்லி கேட்டது மட்டும்தான் நான் வந்து க்ரியேட்டிவாக எழுந்தது. இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான், இது மேலே ஆசை வந்ததுக்கப்புறம் நம்மளால் யோசிக்க முடியும், ஒரு சீனை வந்து கன்சீவ் பண்ண முடியும், ஒரு சீன் அப்படி இல்லை இப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க முடியும் நினச்ச போது தான் வந்தது. பட் அதில் வந்து நிறைய பாதிப்பு இருந்திருக்கலாம். இந்த சென்ஸ் நான் இப்போ யோசித்து பார்த்தேன்னா மேபி சுஜாதா சார் ஒரு மேஜர் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருக்கலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டயலாக். அவர் தான் ஃபஸ்ட்டு தமிழில் ரொம்ப ஒரு மாடர்ன் மொழி சுருக்கி ஒரு அவரோட பாதிப்பு அவரது நிறைய நான் படித்தேன். ஸோ அந்த பாதிப்பு உள்ளே இருந்திருக்கலாம். ப்ளஸ் வந்து இங்கிலீஷோட பாதிப்பு இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கு எல்லாம் கலந்து தான் ஒன்று வருது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும்போது சுஜாதா அவர்களுடைய இந்த மொழி சுருக்கம் வந்து கரெக்ட் இல்லை. ஸோ எதாவது பழினா அவர் மேலே மேலே பழி இல்லை, அது ஒரு ஸ்டைலாக உருவாயிருக்கு அப்படிங்களா? ட்ரிங் ட்ரிங் எதிர்முனையில் ஹலோ சொன்னான் அப்படின்ட்டு வராரு. அது எப்படி மறக்க முடியும்? இங்கிருந்து ஃபோனை எடுத்து நம்பரை சுற்றி நேராக அதுக்கு ஒரு கனெக்ட் வேர்டு வச்சுருவாரு. ஸோ அந்த ஒரு இம்பாக்டாக தான் இது இருக்கும் அப்படின்னு இருக்கலாம். ஓகே, இப்போ சில வார்த்தைகள் சொல்கிறது இருக்குல்ல, இப்போ ஒரு உணர்வை எனக்கு ஒரு நீளமான வசனத்தின் வழியாக கடத்துறதுங்கிறது ஒரு பார்வை. இன்னொன்று அதை கவனித்து பார்த்தா, ஓ இவ்வளோ தூரம் இதுக்குள்ளே ஒரு இமோஷன் இருக்குன்னு. எனக்கு தளபதி படத்தில் வந்து தேவாக்கு, அதாவது மம்முட்டி வந்து சீரியஸாக இருப்பார் இந்த இதில். அப்போ அவங்க கீதாட்ட அவங்க ஒய்ஃப்ட்ட வந்து சொல்லுவார், தேவாக்கு ஒன்றாகாது, டாக்டர் சொன்னார் இல்லை தேவாவே சொன்னான் அப்படின்னு. அவன் சொன்னால் அது அப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது. இதெல்லாம் இப்படி வந்து உட்காருது. ஏன்னா அது நீள பெரிய டயலாக்லாம் இல்லை, தேவா சொன்னான், ஏன்னா தேவா சொன்னால் அது நடக்கும் தான். அப்படி ஒரு தளபதி அவன் அவருக்குன்னு. இது மாதிரி நிறையா இருக்கும். போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய பல கட்டங்கள் நான் பார்த்துருக்கேன். காதல் தொடர்பான காட்சிகளை போகாத அப்படின்னு தான் இருக்கும். இதெல்லாம் உன்னிப்பாக நோட் பண்ணி வச்சதா, உங்களுக்கு இயல்பாகவே அது வருகிறதா? போகாதுன்னு நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால வந்துடும். தேவாவே சொல்லிட்டாங்கிறது வந்து அந்த அந்த கதாபாத்திரத்தை டிஃபைன் பண்ணுது. தேவா எப்படிப்பட்ட ஆள், சூர்யா எப்படிப்பட்ட ஆள். சூர்யா வந்து தேவா சொன்னான்னா அவன் நிச்சயம் செஞ்சுடுவாங்கிற அவன் மேலே இருக்கிற நம்பிக்கை. ஸோ எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுறது தான் அது. ரெண்டு கதாபாத்திரத்தோட இன்னும் டெஃபினேஷன் வந்து ஸ்ட்ராங்காக மாறுற சிச்சுவேஷன். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு நோ. அந்த மணிரத்னம் ஸ்கூலுங்கிறது இப்போ சூர்யா வந்து தேவா சொல்கிறதெல்லாம் என்ன சொன்னாலும் நடக்கும். ஏன்னா தேவாவே சொல்லிட்டான் அவன் பழச்சிப்பான்னு, டாக்டர்லாம் அப்புறம் தான். ஸோ இது தேவாவோட கேரக்டரையும் சொல்லுது, சூர்யாவுடைய கேரக்டரையும் சொல்லுது. அதில் இன்னொரு டயலாக் வந்து இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவ்வளோ எமோஷன் வேணுமா அப்படின்னு பேசுகிற ஒரு ஜென்ரேஷனாக இருக்கும். ஆனால் அதில் ரொம்ப அழுத்தமாக இருக்கும். அவர் வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து இருந்துக்கோ, கூட வந்து இருந்து சூர்யாவை கூப்பிடுவார். அப்போ இல்லை என்னை எடுத்து வளர்த்த இடம் அப்படின்னு ரஜினி சொல்லுவார். உனக்கு அது இவ்வளோ பேர் இருக்காங்கடா, எனக்கு யாரா இருக்கா அப்படின்னு கேட்பார். அது வந்து அப்போ வந்து என்னென்னா இவர் தான் தளபதி, பட் அவர் சரண்டர் ஆவார் இவர்கிட்ட. ஸோ ஒரு நட்பை வந்து ரொம்ப வியாபித்து பெருசாலாம் பேசாமல் சின்ன சின்ன இதில் அடுக்கி சுருக்குனது எப்படி? சினிமாவில் அது பெரிய அட்வான்டேஜ். சுருக்கி சொல்ல முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. அந்த எமோஷனை டச் பண்ண முடிஞ்சதுன்னா இன்னும் டீட்டெயிலில் போக முடியும். அது வந்து விஷுவல் மீடியம். இது அது காட்டி அது பெர்ஃபார்ம் பண்ணுற ஆர்டிஸ்ட் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸி. பட் அந்த ஆப்போசிட் சைடும் பண்ண முடியும். அது இதில் இந்த ஷேக்ஸ்பியர் இல்லாதது எதுவும் கிடையாது. அவர் வந்து த ஹோல் ட்ராமா, எமோஷன், சைக்காலஜி எல்லாம் வந்து வார்த்தையில் வருது, ட்ராமாவில் வருது. ஸோ அந்த விதமும் இதுதான் கரெக்டுங்கிறது இல்லை. எது நமக்கு எது கரெக்டாக வருதோ அதுதான். இல்லை இது உங்களுக்கு கரெக்டாக வருதா, இல்லை இது உங்களுடைய கம்ஃபர்டபுளாக இருக்கா உங்களுக்கு? ரெண்டும் கம்ஃபர்ட் இல்லைன்னா கரெக்டாக வராது. கரெக்டாக வரது வந்து இதுக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு பொருத்தமாக இருக்குமா, இந்த போதுமா, இந்த இடத்துக்கு இது கன்வே ஆகுமாங்கிறது தான் டெசிஷன் எடுக்கணும். ஓகே, மணிரத்னம் ஸ்கூலுடைய அடுத்த ஒன்றோடைய ஒன்று ஒரே மூடில் தொடர்பு படுத்துறது. இப்போ பாம்பேயில் நான் அந்த மியூசிக் வரையில் கரெக்டாக அவங்க உள்ளே வரப்போ அதுக்கான லைட்டிங்ஸோட இது இசை, அந்த காட்சி அமைப்பு, அதற்கான ஒலி, அதற்கான ஃப்ரேம், அந்த கேன்வாஸில் ஒரே மூடு ட்ரா பண்ணுறது இருக்குல்ல, அதெல்லாம் இப்படி டிஸ்கஷன்ஸில் ஒர்க் பண்ணி வரதா, இல்லை இயல்பாகவே மணிரத்னத்துக்கு அந்த ஏன் நான் இது திரும்ப திரும்ப கேட்குறேன்னா, மெனி பீப்புள் வாண்ட் டு நோ ஹவு மணிரத்னம் மேக் அ மூவி. ப்ராபபிளி நான் ஒரு 80s கிட்டுங்கிறதுனால எனக்கு அந்த க்யூரியாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கலாம். பட் ஈவன் டுடே தட்ஸ் வை சே தட் மேஜிக் ஆஃப் ரெலவன்ஸ்னு அதுக்கு தான் நான் அதை சொல்கிறேன். ஸோ அவர் எப்படி அந்த படத்தை பண்ணுறார், அந்த ஒரே வைப்பில் இது நாளையும் கொண்டு வந்து சேர்க்குறது. ஆனால் எனக்கு பார்க்கல அது ஒரு வைப்பை பில்ட் பண்ணுது. ஹவ் யூ டூ தேட்? நான் முன்ன சொன்ன மாதிரி தான். அது வந்து ஒரு கதையோட
வளர்ச்சி அவ்வளோதான். இந்த கதை இங்கேருந்து அது தொடர்ச்சியாக போகணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூடு, அது அந்த சீன் கேட்குற மூடு க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த பண்ணுற மேஜிக் வந்து இளையராஜா கிட்டேயும் ரஹ்மான் கிட்டேயும் இருக்குது. அவங்க தான் இதை வந்து ஒன்று சேர்க்குறாங்க. வந்து அவங்க வந்து இதை ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் பைண்டிங்காக பர்ஃபெக்டாக கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வெரி இம்பார்ட்டன்ட் லேயர் ஃபார் மை ஃபிலிம். மியூசிக் இல்லாட்டி என்னோட படம் இட் வில் நாட் பி த சேம். தளபதி வில் நாட் பி தளபதி வித்தவுட் இளையராஜா. அதே மாதிரி இன்னும் எனிதிங் ரோஜா வில் நாட் பி ரோஜா வித்தவுட் ரஹ்மான். நிறைய படங்களில் ஒரு திருநெல்வேலி சைடு அடிக்கடி மணிரத்னம் போயிடுவார். அவர் படத்துலையும் இருக்கும். இல்லைன்னா அவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அவருடைய அசிஸ்டன்ஸ் எடுக்கிற படம் அல்லது அவருடைய நண்பர்கள் எடுத்து உங்கள் மெட்ராஸ் டாக்ஸிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்களில் ஒருவேளை அந்த ஆக்சென்ட் பிடிச்சி ஒரு வெரைட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி போகிறதா, இல்லை உங்களுக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த ஏரியாவுக்கும் எதுவும் கனெக்ட் இருக்கா? நான் வந்து முழுக்க சிட்டியில் வளர்ந்துவேன். எனக்கு வந்து சென்னை. ஸோ எனக்கு வந்து வில்லேஜ் தெரியாது, வில்லேஜோட லாங்குவேஜ் தெரியாது, அவங்களோட டீட்டெயிலில் தெரியாது. ஸோ நான் வில்லேஜ் வந்து பண்ணோன்னா என் கூட ஒரு ஸ்ட்ரென்த் வேணும், ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வேணும். நான் ஃபஸ்ட் டைம் வில்லேஜ் கேரக்டரை ஸ்ட்ரெச் பண்ணது வந்து ரோஜாவில் வந்தது. அது அந்த பொண்ணு வில்லேஜில் வளர்கிற பொண்ணு இங்கே வருது. அது ஐ வெண்ட் இன் டு இட் ஒன்லி பிகாஸ் சுஹாசினி வாஸ் தேர். அவங்க வில்லேஜ்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மொழி தெரியும், அந்த நியூஆன்சஸ் தெரியும். ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தில் போனேன். அதுக்கப்புறம் வந்து பண்ண படத்தில் திருநெல்வேலியே வந்ததுன்னா என் கூட என்னோட ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் இருந்தார் அழகம் பெருமாள். ஆமாம். அவர் வந்து அந்த ஒரு நாகர்கோவிலேருந்து வந்தார். ஸோ அதனால வந்து அவர் கூட இருப்பார். அந்த லாங்குவேஜ், அந்த ப்ரொனவுன்சியேஷன், அந்த இது எல்லாம். ஸோ அதனால தெரிஞ்ச ஒரு ஆள். அவர் திருநெல்வேலி இல்லாமல் அவர் மதுரையாக இருந்தால் மதுரை போயிருப்பேன். ஓகே, அந்த சப்போர்ட் சிஸ்டம் இருக்கிறதுனால தான். அந்த நாகர்கோவில் திருநெல்வேலி பெல்ட் அது அவர் படம். ஓகே, ஸோ அப்போதான் வந்து ஆத்தென்டிக்காக வரும். இல்லாட்டி அந்த இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, இமிட்டேஷன் மாதிரி ஆகிடுக்கூடாது. அந்த லாங்குவேஜ் அந்த இதுக்கு ரூரல் ஏரியாவுக்கு போகிறோன்னா அந்த ஃப்ளேவர் வேணும். இப்போ இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அகலமாக போனோம் அப்படின்னா நிறைய படங்கள் அது அந்த கதையினுடைய தேவையாக இருக்கலாம். ரோஜாவாக இருக்கலாம், பம்பாயாக இருக்கலாம், இல்லை வேறு சில படங்களாக இருக்கலாம். சவுத்தும் நார்த்தும் மிக்ஸ் ஆகும். இப்போ மௌனராகம்லேயே அது தொடங்கிடுச்சு. அதாவது ரெண்டு மாதிரியான காமெடிஸ் பார்ப்போம். ஒன்று விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும், இன்னொன்று நினச்சி சிரிக்கிற மாதிரி இருக்கும். அது நினச்சி சிரிக்கிற மாதிரி இருக்கிறது வந்து ரோஜா வந்து அந்த சிங்குக்கு வந்து தமிழ் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரியான காட்சிகளுக்கான தோது சூழல் கிடைப்பதால் ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட்டான இடத்த கொண்டு வரீங்களா, இல்லை அது ஒரு பெரிய கேன்வாஸாக மாறுங்கிறதுக்காகவா? ஏன்னா நிறைய படங்களில் சவுத்தும் நார்த்தும் மிக்ஸ் ஆகுது. இது மௌனராகம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு விருப்பம் இல்லாமல் திருமணம் நடக்குது. அந்த பொண்ணு வந்து இந்த ஃபுல் கன்விக்ஷன் இல்லாமல் ஒருத்தர் கூட போகிறாங்க. போகிற இடம் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக வந்து இங்கேருந்து பெங்களூர் போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பஸ்ஸை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த கேப் தேவைப்பட்டது கதையில். அவங்களால அங்கே போய் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட வந்து ஒரு வீட்டில் ஒன்றா வாழணும், எளிதாக வந்து இங்கே வந்து திரும்ப வந்துட முடியாது. அதனால அது தேவைப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அங்கே போகிற இடம் வந்து எல்லாமே புதுசு. அவங்களுக்கு மொழி புதுசு, சுற்றி இருக்கிறவங்க புதுசு, வீடு புதுசு, கட்டின ஆள் புதுசு. ஸோ ஒரு தனியாக இருக்காங்க அவங்க. அதுக்குள்ளே அவங்க வந்து எப்படி வாழ்க்கையை கண்டுபிடிக்கிறாங்கங்கிறது தான். அதனால அது தேவைப்பட்டது. இது அதனால தான் வந்து டெல்லி இங்கேருந்து எவ்வளோ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வர முடியுமோ இருக்கிற அதுக்காக தான். அதே மாதிரி ரோஜா வந்து காஷ்மீர் பேஸ் பண்ணுது, அந்த இடத்துல தான் கதையை நடக்கணும். பம்பாய் வந்து பம்பாயில் நடந்தது. இது நாயகன் எடுத்திங்கன்னா அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து பம்பாயிலேருந்து வந்தது. ஸோ அதனால கதையோடு ஒட்டி தான் போக போகிறோம். ஓகே. இல்லை இந்த பிளாட் வந்து நம்ம இன்னும் பெட்டராக பேசுகிறதுக்கோ அல்லது சில காட்சிகளை வைப்பதற்கோ ஒரு நல்ல யூஸ்ஃபுல் கேன்வாஸாக இருக்குங்கிற திட்டம்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். கதை வந்து நம்ம அங்கே கூட்டிகிட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி திருநெல்வேலிக்கு கூப்பிட்டு போகுதோ அதே மாதிரி தான் இது நார்த் இந்தியாவுக்கும் கூப்பிட்டு போகுது. ஸோ வந்துன்னா அந்த ஃப்ளேவர் வேறு மாதிரி ஒரு மொழி கிடைக்குது, வேறு மாதிரி ஒரு கலர் கிடைக்குது. அதான் அந்த ஷேட் மாறுது அப்படின்னு. இன்னொன்று, மணிரத்னத்திற்கு வந்து பஸ்ஸு, கடல், ட்ரெயின் இது மூணு வேலை ஏதோ தீரா காதல் இருக்க மாதிரி தோணும். அந்த படத்துடைய நாயகனையும் ஒரு ஹீரோயின்
ஒரு சீனாவது பஸ்ஸில் உட்காந்து பேசிட்டு வருவாங்க, இல்லாட்டி அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஏதோ ஒரு கிண்டல் பண்ணதோ அல்லது அந்த பொண்ணை அவரை கிண்டல் பண்ணுறதோ ஏதோ ஒரு சீன் வந்து பஸ்ஸில் வச்சுட்டே இருக்கீங்க. அப்புறம் ட்ரெயின், குறிப்பாக ரயில்வே ஸ்டேஷன் ப்ராபப்ளி சில மூட்ஸை இந்தந்த இடங்கள் காட்டுதுன்னு நம்புறீங்களா? நான் இப்படி சொல்வேன், வந்து மூவ்மெண்ட் சினிமாங்கிறது வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று இப்படி நம்ம 2 பேர் பேசிகிட்டு இருக்குது, இது அமைதியாக இருக்கிற இடம் இருக்கலாம். பட் இதே நம்ம 2 பேருக்கும் வந்து ஹீட்டட் ஆர்குமெண்ட்னு வச்சுக்கோங்க, ஒரு அர்ஜென்சி வேணும்னு வச்சுக்கோங்க, நம்ம 2 பேர் ஒரு பஸ்ஸை பிடிக்க போகிறோம், இதுக்கு நடுவில் நமக்கு வந்து ஆர்குமெண்ட் வந்ததுன்னா அது டிஃப்ரெண்ட். ஸோ அந்த கண்டென்ட் எப்படி நம்ம கூட்டிகிட்டு போகுதோ அது வந்து த பேக்ரவுண்ட் ஷுட் ஹெல்ப். சினிமாவில் வந்து அந்த மூமெண்ட் இஸ் அ பிக் அசெட். ஒன்று வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கிறது ஒரு மூட் கொடுக்குதுன்னா, ஃபாஸ்ட்டாக போகிற ஒரு எலிமெண்ட் வந்து ஒரு டைனமிக் மூடை கொடுக்கும். ஸோ அதனால வந்து சில காட்சிகள் அந்த பேசிங் ஹெல்ப் பண்ணும். அது அண்ட் இது வந்து யதார்த்தமாக டெய்லி நடக்கிற விஷயம், இது சினிமாவுக்கு நடக்கிறதில்ல. அதனால இதில் வந்து இன்னொரு விஷயம் கூட இருக்குது. இதில் என்னென்னா, ஒரு மொத்த உலகம் நம்ம சுற்றி இருக்குது. ஒரு பஸ்ஸில் இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் மொத்த உலகம் இருக்குது. அதுக்கு நடுவில் இந்த 2 பேரோட பிரச்சனை, இந்த 2 பேர் இந்த உலகத்தை சுற்றி இருக்குது, அவங்கள விட்டு தனியாக இல்லை, இவங்களுக்குள்ளே இது நடக்குது. அதனால வந்து அது வந்து என்ஹான்ஸ் ஆகுது. இப்போ இருக்கக்கூடிய சினிமாக்கள்லாம் டெக்னாலஜி நிறையா கிடச்சிருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளே வந்திருக்கு. இது மாதிரியான புதிய டெக்னாலஜிஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு எக்ஸ்ப்ளோர் மோர் இருக்குல்ல. இதை வச்சுட்டு நம்ம இன்னும் வேறு எந்த ஹைட்ஸுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓவராலாக தமிழ் சினிமாவே எந்த ஹைட்ஸுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? டெக்னாலஜி இஸ் ஒன்லி டெக்னாலஜி, அது ஒரு கருவி, அவ்வளோதான். This is the same word that Kamal Haasan used today morning when he was interviewed. I don't know what kind of a connection you have. இல்லை, he said it's a tool. Okay. இது முன்ன வந்து இது எடிட்டிங் வந்து டேபிளில் வந்து மூவி ஹாலில் பண்ணியிருந்தோம், ஒருன்னு சத்தம் வரும், அது இது பொண்ணு எப்படி மேஜிக்கலாக பண்ணாங்கன்னு இப்போ எனக்கு இன்னும் யோசிச்சா பயமாக இருக்குது. பட் அதில் பண்ணியிருந்தாங்க, தி பெஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அதில் பண்ணியிருக்காங்க. 16 வயதில் பண்ணியிருக்காங்க, இன்னும் முள்ளும் மலரும் பண்ணியிருக்காங்க, உதிரி பூக்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஸ்டெயின்பெக்காக மாறிடுது, அதுக்கப்புறம் வந்து ஆவிடாக மாறி இருக்குது. எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பெனிஃபிஷியலாக தான் இருக்குது. இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு டெக்னீஷியன் உட்காந்துருக்கார், அதுக்கு பின்னாடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார், ஒரு ஸ்டோரி டெல்லர் இருக்கார். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். அது இருந்ததுன்னா இந்த வர டெக்னாலஜியை நமக்கு யூஸ் பண்ண தைரியம் வேணும். ஓகே, அதுலேருந்து இவங்க தான் முக்கியமானவங்களா இருக்காங்க, இவங்க முக்கியமானவங்க. ஆனால் இவங்க வந்து அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கணும். நாங்கள் வர டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிக்காமல் நான் இப்படியே தான் இருப்பேன்னா நான் இங்கே தான் இருப்பேன். பட் அது வருது, அதை வந்து இக்னோர் பண்ண முடியாது. நம்ம அதை எப்படி கற்றுக்கிட்டு அதுக்குள்ளே போய் நம்ம கதையை இன்னும் சொல்ல முடியும்னு தான் பார்க்கணும். இப்போ நம்ம டெக்னாலஜியை புரிஞ்சுக்கிற வேகத்துக்கு மாறும் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸையும் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? டேஸ்ட் மாறும்போது நமக்கு உரைக்கும், புரிஞ்சுக்க வேணாம், அதுவே வந்து தலையில் அடித்து சொல்லிக் கொடுக்கும். ஸோ அது புரிய வைக்கும். அப்போ ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? இப்போ தவிர்க்க முடியாத ஒரு கேள்வி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஏதோ ஒரு கன்னட மூவி வந்து ஒரு 10 lakhs அந்த படத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படியா? ஆமாம், ரீசெண்டாக நான் ஒரு பெரிய நிறுவனத்துடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட இது பண்ணப்போ 1 man ஃபிலிம்ஸ் வந்துடும். ஒருவர் வந்து ப்ராம்ப்ட் பண்ணி அவருடைய கதைகளை சொல்லி அது அவருக்கு சிகப்பு ஃப்ளைட் வேணால் சிகப்பு ஃப்ளைட் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு உலகம் நகரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் எப்படி யூகிக்கிறீங்க, அல்லது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இதை பற்றி? எனக்கு நான் நினைக்கிறது, நீங்கள் என்ன, நான் ஹோப் பண்ணுறது எதுன்னு தெரியல, அந்த ஹியூமன் எலிமெண்ட் இல்லாமல் இன்னும் கேன் நெவர் பி. ஐ திங்க் இட் வில் பி வெரி குட். டெக்னாலஜி வில் பி தேர், வில் பி ஏபிள் டு கிரியேட். எங்களுக்கே வந்து இப்போது இன்னும் இந்த விஎஃப்எக்ஸு இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடும் நாளைக்கு. அதெல்லாம் வந்து பர்ஃபெக்ஷன் ஈஸியாக கொடுத்துடும். பட் என்ன இருந்தாலும் ஒரு ஹியூமன் மைண்டு, ஒரு ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸு அது இருந்தால் தான் வந்து அது இல் பி அலைவ். இல்லாட்டி ரொபாட்டிக்காக இருக்கும்னு தோணுது. ஸோ கண்டிப்பாக அது ஒரு ஆள் பண்ணலாம், பட் அவனோட மைண்டு தெரியும். அவ்வளோதான். ஸோ ஐ திங்க் ரைட் நவ் ஹியூமன் ஃப்ளேவர் இல்லைன்னா தென் இட் பிகம்ஸ் வாட் ஷுட் ஐ சே,
ஆர்டிஃபிஷியல் பிகம்ஸ் டிஜிட்டல் இல்லை இது எல்லாத்துமே க்ளீனாக பர்ஃபெக்டாக இருக்கும். கொஞ்சம் பிளாஸ்டிக் ஆகிடும்னு தோணுதா உங்களுக்கு? ஒரு 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 படைப்புக்குள்ள ஒரு டெக்னாலஜி இன்கார்பரேஷனை ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குறீங்களா, இல்லை பர்ஃபெக்டான ஒரு லைட்டிங்கு, குவாலிட்டி மியூசிக், இதெல்லாம் ரொம்ப எல்லாமே தேவைப்படும், இது ரொம்ப முக்கியம்னு பார்க்குறீங்களா, இல்லை ஹியூமன் இமோஷன்ஸ் அதுதான் ஒரு டிரைவிங் ஃபேக்டர், அதை தான் மனுஷன் கனெக்ட் பண்ணிக்கிறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஹியூமன் எமோஷன் சொல்கிறதுக்கு தான் வந்து நமக்கு டெக்னாலஜியும் தேவைப்படுது. மியூசிக்குமே அதுக்கு தான் தேவைப்படுது. மியூசிக்கும் அதுதான் தேவைப்படுது. இது ரைட்டிங்கு, ஃபில்ம் மேக்கிங் எல்லாம் அதுக்கு தான் தேவைப்படுது. இது வந்து சினிமாவில் என்ன சொல்கிறோன்னா அந்த எமோஷனை ஒரு 2-3 ஆக்டர்ஸ் மூலமாக நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம். அதுக்கு வந்து இந்த இதெல்லாம் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபைனலி இட் இஸ் ஜஸ்ட் த எமோஷ்னல் ஜேர்னி த கேரக்டர்ஸ் கோ த்ரூ. ஓகே, அந்த இமோஷனை கடத்துறதுக்கு தான் இவ்வளவும். கரெக்ட். ஓகே. இப்போ ஆயுத எழுத்து, இருவர், இது மாதிரியான படங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரியான படங்கள் தொடர்ச்சியாக ஏன் அதிகமாக வரலை? வரும். இல்லை அந்த பிளான்ஸ் இருக்கா? அப்படி இல்லை, இது இப்போ பிளான் பண்ணி இந்த மாதிரி படம் பண்ண போகிறோம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன வந்து எது நம்மளால் கரெக்டாக டெவலப் பண்ணி சில சமயம் சில ஐடியாஸ் இருக்கும், அது ஃபுல்லாக டெவலப் ஆகாமல் இருக்கலாம், பாதியில் போய் நின்றுடும். சில சமயம் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடும். ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த விட்ட கதை ஃபுல்லாக வரலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ண முடியும். இதுக்கடுத்து இது பண்ணணும், இதுக்கடுத்து இது பண்ணுங்கிற ஒரு அப்படி இல்லை. ஒரு சமயத்தில் எல்லா டேரக்டர் கேட்டிங்களாலும் 3-4 ஐடியா இது பண்ணலாம்னு தோணும். எதை பார்த்தாலும் அது வந்து சினிமாவுக்கு வருமானு தான் தோணும். எல்லாத்தையும் விட்டுரும். ஒரு எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம அதுலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் தோணும். இந்த ரியல் லைஃப்பில் ஏதாவது நடந்ததுன்னா இது நல்லா இருக்கேன்னு தான் தோணும். ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ் வில் கீப் கம்மிங் அப். அதில் நம்ம சூஸ் பண்ணோம். சிலது வந்து டெவலப் பண்ணி வர முடியும், சிலது வராமல் போக முடியும். அப்படி நிறைய உண்டு. கண்டிப்பாக எக்கச்சக்கமாக இருக்குது. அதுலேருந்து தப்பிச்சு அது ஷேப் ஆனது தான் இது. ஓகே, பேக் டு மணிரத்னம் ஸ்கூல் ஆஃப் சினிமா. உங்கள் படங்களுடைய ஒர்க் பண்ணவங்க, இல்லை ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்சாக நாங்கள் கேட்டது போகிறதுல பிளானிங், ஆர்கனைசிங், எக்ஸிக்யூஷன், இது 3லையும் வந்து, ஏன்னா பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு படத்தை இவ்வளவு ஷார்ட்டே பீரியடில் இவ்வளோ குவாலிட்டியோட இவ்வளோ அழகாக எடுக்கவே முடியாது. ஒரு பாகுபலி, அதுக்கு முன்னால் அது மாதிரி ஒரு படம் பண்ண ஒருத்தர் வந்து டைரக்டர் வந்து சொல்கிறார், ஏன்னா இந்த ஷார்ட் பீரியடில் எப்படி அதுவும் 2 பார்ட் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் பிளான் இருக்குமா முன்னாலே, கிளியராக? மோர் தென் பிளான், யூ நீட் அ டீம். ஓகே, நம்ம வேலை வந்து படம் நல்லா எடுக்கிறது, பட் நம்ம கூட இருக்கிற டீம் வந்து ஆர்கனைஸ்டாக வேணும், ப்ரொஃபஷனலாக வேணும். அவங்க வந்து யோசிக்கணும், இது என்னெல்லாம் வரலாம், என்னெல்லாம் பிரச்சனை வரலாம், அதுக்கு முன்னாடியே அதுக்கு ரெடியாக இருக்கணும். ரெடியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த படத்து மேலே ஒரு காதலும் வேணும், ஒரு கன்விக்ஷன் இருக்கணும். அவங்க நான் எவ்வளோ ஆசைப்படுறேனோ அதே அளவுக்கு ஆசை இருந்தால் தான் இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து இந்த பட்ஜெட்குள்ளே பண்ணோம் அப்படின்னு இருந்தால் தென் யூ ட்ரை டு மேக்ஸிமைஸ். சில சமயம் அந்த எல்லா கோடு இருக்கு இல்லைங்களா, அது வந்து இட் பிரிங்ஸ் த பெஸ்ட் இன் யூ. அதுவே ஓகே, இந்த லிமிட்டேஷன் ஆக்சுவலி சம்டைம்ஸ் இஸ் அட்வான்டேஜ். ஓகே, அதுக்குள்ளே பண்ண ஓப்பன் வேர்ல்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க, நிறைய இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு இருக்கும். இந்த ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம பண்ணணும், இந்த சதுரத்துக்குள்ளே இப்படி பண்ணோன்னா அதுக்குள்ளே வந்து கிரியேட்டிவிட்டி கொண்டு வர முடியும். ஓகே, சம்டைம்ஸ் லிமிடேஷன்ஸ் ஹெல்ப்ஸ். இல்லை கழுத்தை நெரிக்கிறப்பையும் கற்பனை வரணும் அப்படிங்கிறது மாதிரி. ஏன்னா இன்றைக்கி இருக்க பிக்கெஸ்ட் சேலஞ்சு டு பில்ட் அ டீம் தான். வெதர் அது ஒரு கார்பரேட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டைரக்ஷன் டீமாக இருந்தாலும் சரி, ஹவு டு பில்ட் அ டீம். யூ ஹேவ் டு பி 1 லக்கி அண்ட் 2 யூ ஹேவ் டு வேறு என்ன, ஐ திங்க் லக் தான் மெயின். யூ ஹேவ் டு ஃபைண்ட் த கரெக்ட் பர்சன் அண்ட் தென் டேக் தட் பர்சன் இன். அண்ட் ஒரு அளவுக்கு வந்து ஒரு சிமிலர் வேவ் லெங்க் தேவைப்படுது. நமக்கு இருக்கிற அந்த அதே பேஷன் அவங்களுக்கும் தேவைப்படுது. அண்ட் ஒரு ஆனஸ்டி வேணும் 2 பேருக்கும். நம்ம அவங்கக்கிட்டேருந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், அவங்க நம்மக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, 2 பேர் சேர்ந்து ஒன்று செய்ய முடியுமா அப்படின்னு. ஸோ அந்த 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 ஈகோ சிஸ்டம் மாதிரி அது பில்ட் ஆகிடுச்சுன்னா ஒர்க் ஆகிடும்.
Behind Roots Master Inspirers with Director Maniratnam. Title sponsor Let's Go Holidays. Travel Beyond Boundaries. And Dr. Srivarma Wellness. அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Powered by Chennai Samartha. Aviation, Nursing, Hotel Management. ஈஸியா படிக்கலாம் சாலரியோட. Mr. Gold தரத்திலும் அளவிலும் no compromise. Mr. Gold 100% கடலை எண்ணெய். VGP Marine Kingdom. Maldives in Madras. VGP Marine Kingdom. India's first largest walk-through tunnel aquarium. ECR இஞ்சம்பாக்கம். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.